குட்டீஸ், நம்ம இன்றைக்கி மினி குட்டீஸ் கிச்சன் கிராமத்து சமையலில் என்ன பார்க்க போகிறோம் வாங்க பார்த்துடலாம். நம்ம இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன தானே நினைக்கிறீங்க குட்டீஸ்? உளுந்த வடை தான். வாங்க செய்யலாம். 2 மணி நேரம் உளுந்தையும் பச்சரிசியும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். இங்கே பாருங்கள் குட்டீஸ், வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிக்கோங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஆப்பசோடா, உப்பு இதையும் போட்டுக்கோங்க. கூடவே மிளகும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் மிளகை ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஊற வச்ச உளுந்த ஆட்டு வரலில் போட்டு நல்ல மாவாட்டு அரைக்கணும். இப்போ அது கூட நம்ம ஊற வச்ச பச்சரிசியை ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ அது கூட தேவைக்கேற்ப உப்பு. அடுத்தது நல்லா நம்ம ஆட்டிக்கிறோம். மாவு போல் நம்ம எடுத்துக்கணும். கொஞ்சமாக அதில் நம்ம தண்ணி சேர்த்து அதை நல்லா அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா மாவாட்டம் அரைஞ்சிருச்சு. இந்த மாவை நம்ம இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மதி பதத்தில் நல்ல மை போல் அரைச்சி எடுத்துக்கணும். எந்த இதுவுமே இல்லாமல் நல்லா அழகாக மை போல் அரைச்சிட்டு அதில் கொஞ்சமாக வெங்காயம், கருவேப்பிலை, ஆப்பச்சோடா, அடுத்தது வெட்டி வச்ச பச்சை மிளகாய், கொஞ்சமாக நம்ம லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா அதை கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா கலக்கணும், நல்லா மிக்ஸ் பண்ணணும் குட்டீஸ். மறக்காமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போது ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். அது சூடாகணுன்னே அதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் இல்லை, ஓரளவு ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொதித்த உடனே அதில் நம்ம கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உளுந்த நடு மத்தியில் ஓட்டை போட்டு கொஞ்சமாக தட்டி போட போகிறோம். இதே மாதிரி நம்மளுக்கு தேவைக்கு அந்த எண்ணெய்க்கு எவ்வளோ அளவு இருக்கோ அதுக்கு மாதிரி நம்ம போட்டுக்க போகிறோம். குட்டீஸ், எண்ணெய் சுடாகிறதுக்கு முன்னாடி போட்டிங்கன்னா மாவு கடாயில் ஒட்டிக்கும். அப்போது இதே மாதிரி எலும்பி வராது. ஸோ அதனால் நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடணும். இப்போது இதே மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக முருவி வந்தக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போடணும். பேக் சைடும் நல்லா வெந்தக்கப்புறம் எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். டடா! இப்போது நம்மளுக்கு அழகான உளுந்த வடை சுவையாக ரெடி ஆயிட்டு. செம்மையாக இருக்குல்ல? நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மினி குட்டீஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.